விழாவிற்கு நான் இந்த படத்தை பத்தி சொல்ல வந்துட்டேன். இந்த தம்பி நம்ம சங்கத்தில் தான் மெம்பரா இருக்கிறாரு. ஆனா ஒரு அற்புதமான ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு அழகான ஒழிப்பு அது நான் ரசிச்சு பார்த்தேன். ஏன்னா நாங்கெல்லாம் நிறைய படம், நானும் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சின்ன பட்ஜெட்ல. எனக்கு ஓரளவு அளவுகள் இருக்குல்ல, இதுதான் என்னென்ன கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க எல்லாம் தெரியும். ஆனா உண்மையில அழகான ஒளிப்பதிவு எல்லாமே மியூசிக் நல்லா பண்ணிக்கிறாங்க. அதை விட நடிகர்லாம் வந்து அந்தந்த கேரக்டருக்கு என்ன தர்ம சங்கடம்னா எத்தனை பேர்ட்ட சொன்னேன், என் வயசுக்கு ஏற்ற கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னா கேட்க மாட்டேன். நான் 45 வயசுல ஹீரோவா நடிக்கிறான், நான் போய் இப்போ ஹீரோ நடிக்கலாம், ரஜினி நடிக்கிறான், டை அடிச்சுட்டு போய் நடிக்கலாம். நானே ஜமீன் கோட்டை இந்த படத்துல ஹீரோ நடிச்சு பெரிய வெற்றி அந்த படம். ஆனா நான் அந்த பொண்ணை தொடக்கூட மாட்டேன். ஏன்னா எனக்கு அப்போ வயசு 44. ஏன்னா 44 போய் இப்போ நம்ம டான்ஸ் ஆடுறது, பொண்ணை போய் தொடர்றதுன்னு தொடவே இல்லை ஹீரோயினியா. ஒரே ஒரு இடத்துல நான் தாலி கட்டுவேன், அவ்வளவுதான். அதுக்கேற்ற அந்த படம் பெரிய வெற்றி அடைச்சு. எந்த இடம், எந்த கேரக்டர், யாரை செய்யுது, எதை செய்யுதுன்னு சொல்லி யோசிச்சு எடுத்தா நமக்கு வெற்றி அடையும். அது மாதிரி இந்த படத்துல இது காதல் படம், காதல் மலர்கின்ற படம். நல்ல ஆளுங்களை போட்டுக்கிறாங்க. ஹீரோவும் நல்லா இருக்கிறாரு, ஹீரோயின் நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா இருக்குது. இதை பார்க்கும்போது என் நெஞ்சு பொறுக்குதுல, நெஞ்சு ஆனந்தமாக இருக்குது. ஏன்னா அதனால தம்பி அசோசியேஷன் வந்தாரு, டிஸ்ட்ரிபியூட் அசோசியேஷன் வந்தாரு, முரளி வந்தாரு. இவருக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிற முரளி வந்தாரு, வந்து பேசுறாங்க. தம்பி இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது, இதனால இதை பார்த்து பெறுங்க சொல்லி அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணிக்கிறேன். அதுபடி நடந்து அவர் பெரிய வெற்றியை பெற்று முதலீடுகளாம் திரும்ப பெற்று இந்த களத்தில் இருக்கிற அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் அத்தனை பேரும் பெரும் வாழ்வாங்கு வாழ வாழ்த்து விடைபெறும். நன்றி, வணக்கம்.